படத்தை பற்றி சொல்லணும். ஃபர்ஸ்ட் விஷயம் நான் என்ன சொன்னீங்கன்னா, ஜெனரலாக சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு படம் எடுக்க போகிறோம், அதில் வந்து இளையதளபதி விஜய் சார், அப்புறம் ஸ்ரீதேவி மேம், அப்புறம் சுதீப், அப்புறம் ஹன்சிகா, அப்புறம் ஸ்ருதிஹாசன் சொன்ன ஏன்னா கதை விடுறியா அப்படின்னு சொல்லுவாங்க யாராச்சும். அப்படி தான் இருக்குது. ஆனால் அது வந்து உண்மை. இந்த போஸ்டர் பார்த்தா எனக்கே வந்து என்ன இது உண்மையா அப்படின்னு தோன்றுது. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் கோன் பி ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் அண்ட் மோஸ்ட் யூனோ மோஸ்ட் கிராண்டியர் அப்படின்னு சொல்லலாம் இந்த படம். இப்படிப்பட்ட ஒரு படத்தை வந்து நிஜமாக வந்து நிஜமாக்குனது வந்து சிம்பு தேவன் சாருடைய கதை தான். ஏன்னா அந்த கதை வாட்ஸ் அ பவர் ஆஃப் எ ரைட்டர், பவர் ஆஃப் எ ஸ்டோரிங்கிறது வந்து இந்த படம் கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ பேர் வந்து இந்த படத்தை பண்ணுறது ஒத்துக்கிறது வந்து சாதாரணமான விஷயமே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட வந்து சொன்னப்போ வந்து நான் செல்வகுமார் சாரையும் ஷிபு தமிழ் சாரையும் கேட்டேன். இந்த மாதிரி சொன்னாங்க, இவங்க எல்லாம் இருக்க போகிறாங்க சார், இவங்க எல்லாம் கன்ஃபார்ம்டா இல்லை இருக்க போகிறாங்கன்னு சொல்கிறீங்களா கேட்டேன். சார் எல்லாம் கன்ஃபார்ம் சார். சார் உங்கள் டைரக்டர் சாதாரண நாள் கிடையாது சார் அப்படின்னு. ஸோ இந்த முழுக்க கிரெடிட் வந்து சிம்புதேவன் சாருக்கு தான் போய் சேரும். ஏன்னா அவர் எழுதின அந்த கதை வந்து ஹவு இட் இன்ஸ்பயர்ட் ஆல் தீஸ் கிரேட் ஆர்டிஸ்ட்ஸ் and that's why they agreed to do this film. So I think he really deserves a big round of applause. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் வந்து புலி போன்ற ஒரு பிரம்மாண்டமான படத்தை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிரியேட் பண்ண சிம்புதேவன் சாருக்கு நன்றி. ஃபர்ஸ்ட் as an audience I'm thanking him. அதே போல் இளையதளபதி விஜய் சாருக்கு, ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு ஸ்டார் ஹீரோ. அவர் நினைச்சா வந்து இதே டைம் பீரியடில் எந்த படம் வேணால் பண்ணலாம். அவர் எந்த படம் பண்ணாலும் கண்டிப்பாக அதோட ரெஸ்பான்ஸ், அதோட ஸ்டோரி வந்து அந்த கிரேஸ் அப்படி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஃபிலிம் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு டைரக்டர் இருக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா எல்லாருமே வந்து அப்படி பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. ஸோ அப்படி பண்ணுங்கிற ஒரு டார்கெட் இருக்கிற டைரக்டர் இருந்தால் தான் வந்து இந்த மாதிரி ஒரு படம் ஓடும். அப்புறம் அந்த மாதிரி ஒரு கதையை வந்து ஒத்துக்கிட்டு ஒரு பெரிய ஸ்டார் வந்து பண்ணணும்னு ஒத்துக்கிறது வந்து இன்னொரு பெரிய ஒரு விஷயம். ஸோ ஐ திங்க் வி ஷுட் ஆல் தேங்க் விஜய் சார் ஃபார் ஆக்செப்டிங் டு டூ திஸ் ஃபில்ம். அண்ட் அவங்களோட 2 பேரோட காம்பினேஷன் தான் வந்து இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு படத்தை வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு.